உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெக்யூலியரான நட்சத்திரம். அந்த மனிதர்களுமே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பெக்யூலியரான பீப்பிளா இருப்பாங்க. ஆம், உடல் அளவுல பார்த்தீங்கன்னா, லேடீஸ் கூட ஒரு நல்ல வெல் பில்ட் இருக்கும். ஒரு மேன்லி அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ, அந்த சூரியனினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால அவங்களுக்கு வந்து அந்த வேகமும் அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மன பக்குவம் வந்து அவங்களுக்கு உண்டு. அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டதோ, இல்ல அரசாங்கம் சம்மந்தப்பட்டதோ ஏதாவது ஒரு தொடர்பு அவங்களுக்கு இருக்கும். ஒண்ணு அவங்க தாத்தாலாம் வந்து ஒரு நல்ல தேசப்பற்று உள்ளவங்களா இருப்பாங்க. விடுதலை போராட்ட வீரரா இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல அவங்க பொறந்திருப்பாங்க. இவங்க டைரக்ட்டா ஆம் அதுல இன்வால்வ் ஆகல அப்படின்னா கூட. ஸோ இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு நட்சத்திரம். ஆ அவங்களுக்கு நெனைச்சது எல்லாமே அவங்க மகாவிஷ்ணுவை வணங்கினால் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நட்சத்திரத்திற்கு சில தோஷங்கள் இருக்கும். எதுல வந்து அதிகமா பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெர்சனல் லைஃப். பெண்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம். திருமண வாழ்க்கை இல்ல அவங்கள புரிஞ்சுகிட்டு ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவினால பெரிய சுகம் வந்து இருக்காது. அவங்களுடைய தகப்பன் மூலமாக ஒரு சொத்து வாங்குறதோ, இல்ல தகப்பன் வந்து அவங்கள ஏமாத்துறதோ, இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு சூரியனுக்கான ஒரு தோஷ நிவர்த்தியை தான் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு, அப்பப்ப அவங்க வந்து சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரியனை ஞாயிற்றுக்கிழமைகளில் வணங்குவது, காலை வேளையில் ஆதித்ய ஹிருதயம் படிப்பது, இந்த செம்பருத்தி பூவினால் நீங்க வந்து சிவனுக்கு வந்து பூஜை செய்வது, நாகலிங்க பூவை வந்து பௌர்ணமியில சிவனுக்கு பயன்படுத்துவது, இது எல்லாமே ரொம்ப விசேஷம். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குறிப்பாக சூரியனுடைய வழிபாடும், பௌர்ணமி அன்று சந்திரனினுடைய வழிபாட்டையும் வச்சுண்டா, இவங்களுக்கு வந்து இந்த தாரதோஷ நிவர்த்தி ஏற்படும். இது நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில சூரியனை வழிபாடு செய்யணும். பௌர்ணமியில மட்டும் சந்திரனை வழிபாடு செய்யணும். ஸோ இவங்களுக்கு சூரியன், சந்திரன் 2 உடைய அந்த தாக்கமும் இவர்களுக்கு அந்த தாரதோஷ நிவர்த்திக்கு அவசியம் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள்.